வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோவில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த 15 கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்காங்க. ஆல்ரெடி ஒரு 55 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாமில் கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீல் அலைன்மெண்ட் சரியில்லை என்றால் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், அதுக்கப்புறம் நானே ஆன்சர் சொல்லிடுவேன். டயர்கள் விட்டு விட்டு தேய்மானம் அடையும். வீல் அலைன்மெண்ட் சரியில்லை என்றால் டயர்கள் விட்டு விட்டு தேய்மானம் அடையும். உயவு எண்ணெய் வெளியில் சிதறாமல் இருக்க சிலிண்டர் ஹெட்டின் மேல் பொருத்தப்பட்டுள்ள பாகம் எது? வால்வ் டோர். பிரேக் பைப்புகளிலிருந்து பிரேக் சாம்பருக்கு காற்றை எடுத்து செல்வது எது? பிரேக் ஹோஸ். இன்னும் நம்ம பிரேக் பற்றி வீடியோஸ்லாம் பார்க்கல. ஃப்யூச்சரில் நான் அந்த வீடியோஸ் போட்டுருவேன். ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் பொருத்துவது. வீல் சறுக்குதலை தவிர்க்க. ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் மெயினாக எதுக்குன்னா வீல் சறுக்குதலை தவிர்க்க. இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் வீடியோஸ்லேயே. ஒரு வாகனத்தின் முன் ஹேங்கர்கள் மொத்தம் எத்தனை? நான்கு. வாகனத்தில் உள்ள மின் மற்றும் மின்னணு சாதனங்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் சாதனம். ஆல்டர்னேட்டர். தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாகனத்தில் உள்ள மின் மற்றும் மின்னணு சாதனங்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியது ஆல்டர்னேட்டர். சேமித்து வைக்கக்கூடிய இடம் தான் பேட்டரி. ஓகேங்களா? மின்சாரத்தை சேமித்து வைக்கக்கூடியது பேட்டரி, ஆனால் உற்பத்தி செய்யறது ஆல்டர்னேட்டர். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். கீழ்கண்டவற்றுள் எவை தினசரி பராமரிக்கப்பட வேண்டும்? டயர் காற்றழுத்தம் சரிபார்த்தல். இது தினசரி பராமரிக்கப்பட வேண்டும். கீழ்கண்டவற்றுள் எவை வாராந்திரம் பராமரிக்கப்பட வேண்டும்? ரேடியேட்டர் ஹோஸ்களை சரிபார்த்தல். வாராந்திரம் பராமரிக்கப்பட வேண்டியது நிறைய இருக்கும், ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஆக்சுவலாக இந்த டாபிக் நம்ம இன்னும் பார்க்கல. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஸோ வாராந்திரம் பராமரிக்கப்பட வேண்டியது ரேடியேட்டர் ஹோஸ்களை சரிபார்த்தல். இங்கே கொடுத்துருக்கிறதுல கீழ்கண்டவற்றுள் எவை மாதாந்திரம் பராமரிக்கப்பட வேண்டும்? கியர் ஷிஃப்ட் பால் ஜாயிண்ட். மாதாந்திரம் பராமரிக்கப்பட வேண்டியது கியர் ஷிஃப்ட் பால் ஜாயிண்ட். கீழ்கண்டவற்றில் எவை 3 மாத பராமரிப்பில் பராமரிக்கப்பட வேண்டும்?
ஃபியூயல் ஃபில்டர் எலிமெண்ட் மாற்றுதல். கீழ்கண்டவற்றுள் எவை 6 மாத பராமரிப்பில் பராமரிக்கப்பட வேண்டும்? வாகனத்தின் அனைத்து பாகங்களையும் சோதித்தல். ஸோ 6 மாத பராமரிப்பில் வாகனத்தோட அனைத்து பாகங்களையுமே சோதிச்சுட்டு தேவையில்லாமல் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணிடணும். டயரில் காற்றழுத்தம் அதிகமாக இருந்தால் டயரின் டேஷ் அதிகமாக தேயும். நடுப்பகுதி. இந்த வீடியோ நம்ம நேற்று தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டயரில் காற்றழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா டயரோட நடுப்பகுதி அதிகமாக தேயும். ஒருவேளை காற்றழுத்தம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஓரப்பகுதி அதிகமாக தேயும். பேட்டரி 75% சார்ஜ் நிலையில் இருக்கும்போது அதன் அடர்த்தி எண் டேஷ் ஆகும். ஒன்று 1.215 ஆகும். பேட்டரி 75% சார்ஜ் நிலையில் இருக்கும்பொழுது அதன் அடர்த்தி எண் 1.215 ஆகும். இது வந்து 1215ன்னு படிக்கக்கூடாது. எஸ்சிடிசிலே அவங்க வந்து கமா கொடுத்துருந்தனால நம்மளே தப்பாக தான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்னா எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இதை தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. 1.215. ஜஸ்ட் அந்த பேட்டரி சார்ஜோட நிலையை வந்து நம்ம திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். முழு சார்ஜ்னா 1.260. இதுக்குரிய ஆன்சர் இதான். 75%னா 1.215, 50%னா 1.170, 25%னா 1.120, சார்ஜ் அற்ற நிலை 1.070. ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்க நீங்கள் அடுத்த கொஸ்டின் பாஸ் ஆகிடுங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் வந்து இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ அந்த முழு சார்ஜ் இருக்கும்போது 1.260 இருக்கு இல்லையா, இப்போ அடுத்தது அப்படியே கொஞ்சம் குறையும். இது வந்து 260 தான் சொல்லணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதை. பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக க்ளூ கொடுக்கறதுக்காக நான் 260ன்னு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1.260 இருக்கு இல்லையா, இதுலேருந்து 45 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ வரும், 1.215. அடுத்து எகைன் 45 மைனஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த வேல்யூ வரும், 1.170. இப்போ அடுத்து வந்து 50 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த வேல்யூ வரும், 1.120. அடுத்து ஒரு 50 மைனஸ் பண்ணிங்கன்னா கடைசியாக இந்த வேல்யூ வரும், 1.070 அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு 45 மைனஸ் பண்ணணும், 45 மைனஸ் பண்ணணும், 50, அடுத்து 50. இந்த க்ளூவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜ் கேட்டாலும் நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த சீக்வன்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முழு சார்ஜ் ஃபஸ்ட்டு, 75, 50, 25, சார்ஜே இல்லாத நிலை. இப்போ எப்படி வருது உங்களுக்கு, அப்படியே இறங்கு வரிசையாட்ட வருது. அதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முழு சார்ஜாக இருக்கிறது அப்படியே குறைஞ்சிருச்சா, 75% வந்துருச்சா, குறையும். அடுத்து 50% குறையுது, அப்படியே 25. அடுத்து சார்ஜ் அற்ற நிலை. ஆனால் இதை சொல்லும்போது 260ன்னு சொல்லக்கூடாது, 1.260 தான் சொல்லணும். க்ளூக்காக இதை ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ஜினின் சுழற்சி வேகத்தை அறிந்து கொள்ள உதவும் மீட்டர். ஆர்பிஎம் மீட்டர். ஆர்பிஎம் இது வந்து ரொட்டேஷன் பெர் மினிட். சுழற்சி அப்படின்னா என்னது, ரொட்டேட் ஆகிறது, இப்படி சுழல்றது, சரிங்களா? அதனால் அதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ரொட்டேஷன் இல்லை ரெவல்யூஷன் பெர் மினிட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரொட்டேஷனாக சுழல்றது, அப்போ அந்த சுழற்சி வேகத்தை அறிந்து கொள்றதுக்கு இந்த ஆர்பிஎம் மீட்டர். இதுதான் இதுக்கு சரியான விடை. தென் ஓடோமீட்டர் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். வாகனம் ஓடிய தூரத்தை அளவிடுவதற்கு ஓடோமீட்டர். ஸ்பீடோமீட்டர் எதுக்குன்னா வாகனத்தோட வேகத்தை அளவிட உதவுவது ஸ்பீடோமீட்டர். அம்மீட்டர். அம்மீட்டர் வந்து மின்சாரத்தோட அளவை அளவிட பயன்படுவது அம்மீட்டர். இதில் ஓடோமீட்டரும் ஸ்பீடோமீட்டரும் குழப்பிக்காதீங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தீங்க, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாகனம் ஓடிய தூரம், அந்த ஓடிய அந்த மாதிரியே வரும், அதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஸ்பீடானா ஸ்பீடு, வேகம், அதை ஞாபகம் வச்சுக்காங்க.
இது வேற, அது வேற. 2ம் தனித்தனியா வரும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்காங்க. என்ஜின் சக்தியை சக்கரங்களுக்கு கடத்த அல்லது துண்டிக்க உபயோகப்படுத்தப்படும் மேஜர் கண்ட்ரோல் யாது? கிளட்ச் பெடல். இந்த கொஸ்டின் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துருக்கோம். கிளட்ச் பெடல் தான் எதுக்கு? என்ஜின் சக்தியை சக்கரங்களுக்கு கடத்த அல்லது துண்டிக்க உபயோகப்படுத்தப்படும் மேஜர் கண்ட்ரோல். ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.